நம் தமிழர் ஆட்சியை பிடிக்காதுங்கிறது தனிக்கதை. சீமான் கூட ஜெயிக்க முடியாதா? அன்னைக்கு எதிராக வேலை செய்கிறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் திணற தான் செய்வாங்க. தேர்தல் அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அப்படியே ஆடி போயிடும். காரணம் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு எலெக்ஷன், இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு எலெக்ஷன். ஆனால் அன்னைக்கு மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் காரணம்? ஒரு எல்லாத்தையும் அந்த தலைவர்களெல்லாம் ஓட விடுறாங்கல்ல, தேர்தல் தலைவர்களெல்லாம் மக்கள் ஓட விடுறாங்க. இது வரைக்கும் மக்களை ஓட விட்டாங்க தலைவர்கள்லாம். இந்த தேர்தலில் மக்கள் தலைவர்களை ஓட விடுறாங்க. அதனால் இந்த தேர்தலே ஒரு திருவிழாவாக இருக்கும். திருவிழா தான், மக்களுக்கு கொண்டாட்டம். இதில் சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை நடத்தக்கூடிய நட்சத்திரம் பூசம், புத்தி நடத்தக்கூடிய நட்சத்திரம் விசாகம், தசை நடத்தக்கூடிய நட்சத்திரம் சாதகமாக இருக்குது. ஓ, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன நடக்கும்? தசைனா கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு கிரியேஷன் இருக்கும். ஓ, புத்தினா இதுதான் நடக்கும்னு சொல்லக்கூடியது. ஆனால் புத்தி விசாகம் நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரமும் ஜென்மம்னு சொல்லுவாங்க. நியூட்ரல்னா என்ன? நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. வண்டி நியூட்ரல் பண்ணி வண்டி ஏறி உட்காந்துருக்கிறாரு, இன்னும் கியர் போடல. அந்த ஸ்டேஜில் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு இருக்கும். சரி, ரிசல்ட் நடக்கிற அன்னைக்கு சீமானுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பூர நட்சத்திரம் எதிராக வருது கேட்டைக்கு. அதனால என்ன நடக்கும்? ரிசல்ட் இவருக்கு சாதகமாக இருக்காது. ஓ, அப்போ சீமான் தோற்பது உறுதி அப்படின்னு நான் சொல்ல வரல.